This video is sponsored by EduQuest. இதில் இவங்க நிறைய ஆன்லைன் கோர்சஸ் சொல்லி தராங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone. இன்னைக்கு டெய்லி யூஸ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றது. இதை வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப சாஃப்ட், கைண்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ். ஷீ இஸ் ரியலி கைண்ட். கைண்ட்னா ரொம்ப அன்பானவ, நல்லவ அப்படின்னு சொல்றது. கவனமா கேளு, கவனமா கேளு அப்படிங்கிறத, கவனமா இரு அப்படிங்கிறத பொதுவாக எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? கவனமா இரு அப்படிங்கிறத பி கேர்ஃபுல், கவனமா கேளு அப்படிங்கிறத லிசன் கேர்ஃபுல்லி. கவனமா இரு அப்படிங்கிறத பி கேர்ஃபுல், இதுவே கவனமா கேளு அப்படிங்கிறத லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். லிசன் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறத கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்றது. எனக்கு ஒரு செய்தி அனுப்பு, அதாவது நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் மட்டும் சொல்லு, எனக்கு ஒரு தகவல் மட்டும் கொடு, எனக்கு ஒரு கால் பண்ணு, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை சென்ட் மீ எ மெசேஜ், சென்ட் மீ எ மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். சென்ட் மீ எ மெசேஜ் அப்படின்னா எனக்கு ஒரு செய்தி அனுப்பு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது, வேற எங்கேயாச்சும் வெளியில போகும்போதோ இல்ல கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படிங்கிறத சென்ட் மீ எ மெசேஜ் பிஃபோர் யூ லீவ், அதாவது நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்றது. சலுகை கொடுங்கள். என்ன சலுகை கொடுங்கள் அப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம துணி கடைக்கு போறோம் அப்படின்னா துணி கடையில என்ன கேட்போம்? டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, கொஞ்சம் கம்மியா கொடுங்களேன், கொஞ்சம் குறைச்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சலுகை அப்படிங்கிறது. கிவ் மீ அ டிஸ்கவுண்ட், கிவ் மீ அ டிஸ்கவுண்ட் அப்படின்னா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றதா கிவ் மீ அ டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறது. இது வந்து ஆடி தள்ளுபடி இல்லை வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். அந்த டைம்லலாம் டிஸ்கவுண்ட் கொடுங்க, ஒரு 10 ரூபாய் குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். அதுக்காக கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, அதுக்காக நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்காக ஒரி, இது வந்து தங்கிலீஷ் இல்லைங்களா, தங்கிலீஷ்னு சொல்லுவோம். கலந்து கலந்து பேசுவோம், இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து பேசுவோம், அதை தங்கிலீஷ்னு சொல்லுவோம். ஒரி பண்ணிக்காத, அதுக்காக ஒரி பண்ணிக்காத, அதுக்காக கவலைப்படாத அப்படிங்கிறத டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத, அபவுட் இட் அப்படின்னா அதுக்காக. டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னா அதுக்காக கவலைப்படாத, ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றது. வெளியே மழை பெய்யுது, வெளியில போகாத, மழை பெய்யுது. இது குட்டீஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவோம். வெளில போகாத, மழை பெய்யுது, சளி பிடிச்சிப்போ அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? வெளியில போகாத, அங்க மழை பெய்யுது. டோன்ட் கோ அவுட், இட்ஸ் ரைனிங் அவுட் சைட் சொல்லலாம். இட்ஸ் ரைனிங் அவுட் சைட் அப்படின்னா வெளியில மழை பெய்யுது அப்படிங்கிறது. டோன்ட் கோ அவுட் அப்படின்னா வெளில போகாத அப்படின்னு சொல்றது. இதுல ஒரே ஒரு சென்டென்ஸ், வெளியில போகாத, மழை பெய்யுது, 2 சென்டென்ஸ் வருது இல்லையா, பிரிச்சு பிரிச்சு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது, இது ஏன் தவறு இல்லை, இது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் இப்படி சொல்லலாம். தவறு அப்படிங்கிறத ஃபால்ட்டுன்னு சொல்லலாம், மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்னா அது என்னோட தப்பு கிடையாது, என்னோட மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நீ கவினை பாத்தியா, கவின், நீ கவினை பாத்தியா. ஸோ ஹாவ் யூ சீன் கவின், ஹாவ் யூ சீன் கவின், அதாவது பாத்தியா. இது வந்து பாஸ்ட்ல நடந்துச்சு, ஃபியூச்சர்லயும் அதாவது ப்ரெசென்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹாவ் யூ சீன் கவின் அப்படின்னா நீ பாத்தியா எங்கேயாச்சும் அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.